அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரேணுகா வசமா விஜய் கிட்ட மாட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கூட லைக் போட்டுக்கோங்க. ரேணுகாவோட உண்மையான முகத்தை எப்படியாவது விஜய்க்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்பவே போராடுறாங்க. ஆனா அதுக்கு கரெக்டான சூழ்நிலை அமையாததுனால மல்லியும் ரொம்பவே பொறுமையா இருக்கிறாங்க. ஜாடமாடியா ரேணுகா கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா இப்ப எல்லாருக்குமே ஷாக் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, ரகு இப்ப நம்ம விஜயோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாம ரேணுகா கிட்ட மிரட்டுறாங்க, நீ பணத்தை கொடுக்க முடியுமா இல்ல உண்மை எல்லாத்தையுமே சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது ரேணுகா பார்த்தனா இல்ல நான் பணத்தை கொடுத்துறேன், நீ இங்கிருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி தான் ரேணுகா சொல்றாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில விஜய் மல்லி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கதான் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனா அது ஒரு பெரிய விஷயமாவே நடக்க போறது இல்லைங்க. என்னன்னா ரகு இப்ப விஜயோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரேணுகா கிட்ட எல்லா விஷயத்தையும் பத்தியும் பேசிட்டாங்க. இப்ப அந்த பிரச்சனையை யாருக்குமே வெளிப்படுத்தாம இருக்கிறதுக்காக ரகு என்ன போய் சொல்ல போறாருன்னா, அதாவது ரேணுகா எப்படி இருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆசை ஒரு டாக்டரா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த ரகு சொல்றாரு. சோ விஜய்க்கு எதுவுமே புரியல. என்னடா நம்ம இவங்களுக்கு எதுவுமே சொல்லல, ஆனா இவர் திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கன்ஃபியூஸ்ல இருக்காரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப பாபுவோட உயிரை காப்பாத்துறதுக்காக பணத்தை பெறட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் விஜய் இருக்காரு. மல்லி அமைதியா இருப்பாங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடியே மல்லிக்கு சந்தேகங்கள் அதிகமாயிடுச்சு. ஏன்னா டாக்டர் வெளியில போயிருக்காங்க, இவர் புதுசா ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்ற ஒரு குழப்பத்துல தான் மல்லி இருந்தாங்க. இப்ப யாருமே இல்லாத நேரத்துல ரேணுகாவை பாக்குறதுக்காக இந்த ரகு வந்திருக்காருன்னா கண்டிப்பா மல்லி சந்தேகப்படுவாங்க இல்லைங்களா? மல்லியோட மனசுக்குள்ள சந்தேகங்கள் இன்னும் அதிகமாவே ஆகிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப பாபானுக்காக நம்ம பணத்தை ரெடி பண்ணணுமே அப்படின்ற ஒரு டென்ஷன்ல தான் மல்லி இருக்கிறாங்க. இப்ப ரகு பத்தினா எப்படியாவது சமாளிப்பாரு. அதாவது இது உங்களோட சிஸ்டர் தானே, இவங்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ரகு ஒரு பொய்யான விஷயத்த சொல்ல போறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில இதை யாருமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க போறதில்ல. இதுக்கப்புறம் ரகு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட போறாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேணுகா பெரிய பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிச்சோம், ரகு மட்டும் உண்மையை சொல்லியிருந்தாருன்னா நம்ம வசமா போலீஸ் கிட்ட மாட்டி இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ஒரு பக்கம் ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. சோ ரேணுகா பணத்தை அரேஞ்ச் பண்ணி நம்ம ரகு கிட்ட கொடுக்கலன்னா கண்டிப்பா ரகு எல்லா உண்மையுமே வெளியில போட்டு உடைக்கதான் போறாரு. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.